வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ஊடகத்த பத்தி மட்டும் தாங்க பேசப் போறேன். நெறைய ஊடகங்கள் தலைவர் விஜய் அவர்கள் மேல தேவையில்லாத சந்தேகங்கள கிளப்புறது, தேவையில்லாத கேள்விகளை எழுப்புறது, அரசியல தாண்டி தேவையில்லாத விஷயங்கள பேசுறது, எத டிபேட்ஸா எடுக்கணும்ன்றது தெரியாம, என்ன டாபிக்க டிபேட்டோட ஹெட்டிங்கா வைக்கணும்ன்றது தெரியாம, அவரோட பெர்சனல் லைஃப் முதற்கொண்டு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு பல ஊடகங்கள் ஆ தரம் தாழ்ந்து போயிருந்தது. மட்டும் 2 விஷயங்கள நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு. அது என்ன அப்டின்னா, இந்த குழந்தைகள வச்சு கேம்பெயின் பண்ணாங்க டிவிகேல. தம தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து குழந்தைங்க கிட்ட சொல்லி வீட்ல அடம் புடிச்சு, அப்பா, அம்மாவ ஓட்டுக்கு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். 2வது டாபிக் வந்து இந்த சாட்டை துரைமுருகன். எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் இந்த ஆளுன்றது. இந்த 2 தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இது 2ம் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கோயில்களுக்கு போறது என்னங்க தப்பு இருக்கு? என்ன பொறுத்தவரைக்கும் இந்து கோயில்களா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், மசூதிகளா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணுதாங்க. நம்மளுடைய நம்பிக்கை தான் அந்த கடவுள். அந்த கடவுள் எங்க இருந்தா என்ன? ஏன் நான் இந்துவா இருந்தா நான் சர்ச்சுக்கு போனா என்ன உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? என் இது எங்கேருந்து நீங்க நீங்க ஆரம்பிச்சு விட்டாங்கன்னே தெரியல. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இது நடுவுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். என்னுடைய என்னுடைய லைஃப் டைம்லயே நான் நடுவுல தான் இந்த விஷயங்கள பார்க்குறேன். என் குழந்தை பருவத்தில பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்கிற தெருவுல அப்பா ரயில்வேன்றதால ரயில்வே குவார்டர்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரயில்வே குவார்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நேபாளிஸ், மார்வாடிஸ், இந்தி பீப்பிள் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லார் கூடயுமே நாங்க நட்பா தான் பழகுவோம். இன்க்ளூடிங் தெருவுல வர கடைக்காரங்க, அந்த வண்டி தள்ளிட்டு வருவாங்க. அலீமான்னு சொல்லிட்டு வருவாங்க. கிளிப்பு, ஸ்லைடு, பின்னு இதெல்லாம் போட்டுட்டு வருவாரு. பிளாஸ்டிக் டப்பாஸ் இதெல்லாம் போட்டுட்டு வருவாரு. அவர் அலீமான்னு சொல்லுவோம். அவரு வருவாரு. அவரு கூடயும் சகஜமா பழகுறதா இருக்கட்டும். அதே போல தயிர் வித்துக்கிட்டு வருவாரு ஒருத்தர். ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. அப்ப நான் குழந்தைன்றதால எனக்கு ரொம்ப ஹைட்டா தெரிவாரு. அவரு 6 அடிக்கு இருப்பாரு போல. சின்ன குட்டி, சின்ன குட்டின்னு வருவாரு. அவரா இருக்கட்டும். எங்க தெருவுல நேபாளி ஒருத்தர் போவார். அவரு எங்க அந்த தெருவுல தான் வசிச்சுட்டு வந்தாரு. அவரு அந்த லுங்கியே வந்து ஒரு விதமா ஒரு ஸ்டைலா கட்டியிருப்பாரு. அப்படியே உடம்புக்கு ஒட்டுனாப்புல கட்டியிருப்பாங்க. முட்டிக்கு மேல வரைக்கும் மடிச்சு கட்டியிருப்பாங்க. நம்ம தமிழர்கள் கட்டுற மாரி மடிச்சு கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க கட்டுன இதுவே பார்த்தீங்கன்னா, அப்படியே அயர்ன் பண்ணி, அப்படியே ஸ்டிட்ச் பண்ணி, உடம்போட ஸ்டிட்ச் பண்ண மாரியே இருக்கும். அந்த அளவுக்கு அழகா நேர்த்தியா கட்டுவாங்க. அவரா இருக்கட்டும், அவங்க கூட ஹிந்தியில பேசுவோம். பக்கத்துல இருக்கவங்ககிட்ட தமிழ்ல, தெலுங்குல எல்லார் கூடயுமே பேசிக்கிட்டே இருப்போம். எந்த பாகுபாடுமே கிடையாது. நீ முஸ்லீம், நான் உங்க வீட்ல சாப்பிட மாட்டேன். நாங்க இந்து, எங்க வீட்ல நீ சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் நாங்க சொன்னதே கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டு முஸ்லீம் பொண்ணு. அவங்க வீட்ல போயிட்டு அவங்க பிரியாணி சமைப்பாங்க. அவங்க வீட்ல உட்காந்து சாப்பிடுவோம். எங்க வீட்டுக்கு குடுக்கறது இல்லாம நாங்க அவங்க வீட்ல உட்காந்து சாப்பிடுவோம். அந்த கீர் பண்ணுவாங்க. பிரியாணி மீந்ததுன்னா அது காய போட்டு மறுநாளைக்கு எடுத்து வைப்பாங்க. இப்ப கிறிஸ்டின் வீடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்ல இருந்து இந்த கலகல, கேக்கு எல்லாமே வரும். எங்கேயுமே யாருமே எங்க வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போகும். அவங்க வீட்ல இருந்து எல்லார் வீட்ல இருந்தும் எங்க வீட்டுக்கு வரும். ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருந்தது. இது நடுவுல யாரு கிளப்பி விட்ட விஷயம்னு தெரியல. நான் என் கோயிலுக்கு நீ வரக்கூடாது. உன் கோயிலுக்கு நான் வரமாட்டேன். இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்க. எங்களுக்கே குழந்தைகள உடம்பு சரியில்லன்னா எங்க அம்மா மசூதிக்கு கூட்டிட்டு போவாங்க. மசூதிக்கு கூட்டிட்டு போயிட்டு மந்திரிச்சுட்டு அந்த ஓதிட்டு வருவாங்க இல்லையா? அவங்க அவங்க கிட்ட ஓதி விட்டுட்டு, அவங்க கிட்ட வந்து மந்திரிச்சுக்கிட்டு, தண்ணி தெளிச்சுக்கிட்டு, தாயத்து கட்டிக்கிட்டு வெளிய வருவோம். சர்ச்சுக்கு சரளமா போவோம். நான் சண்டே கிளாஸ்லாம் போயிருக்கேன். அவங்க கூட அந்த ஓல வச்சுக்கிட்டு ரோட்ல நான் சண்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்துலயுமே நான் இருந்திருக்கேன், என்ன பொறுத்தவரைக்கும். எனக்கு இந்த இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. என்னுடைய இந்து கோயிலுக்கு யாராவது என்னுடைய நண்பர்கள் இப்ப கிறிஸ்தவர்களோ, இஸ்லாமியர்களோ வராங்க அப்படின்னா, தாராளமா வாங்கன்னு அழகா கூட்டிட்டு போவோம். அது திருப்பதி மலையா இருந்தாலும் சரி. நான் வந்து கூச்சமே பட மாட்டேன். ஏன்னா நம்ம கடவுள பார்க்கறதுக்கு அவங்க வராங்கன்றதே பெரிய விஷயம். அந்த மாரி அவங்க ஈடுபாடோட வர்றது பெரிய விஷயம். இதெல்லாம் தடுக்கிறது ரொம்ப தவறு. இத வந்து ஒரு தப்பா போர்ட்ரை பண்றதும், இவரு வந்து அரசியலுக்காக இத பண்றாரு அப்படின்னு தமிழக வெற்றிக் கழக தலைவர் மேல ஒரு ஸ்டாம்ப் குத்த பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமா பார்க்க வைக்கிறாங்க பாருங்க. இதுதான் இந்த மாதிரி அரசியல் தான் எங்களுக்கு வேண்டான்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சீமான் அவர்களா இருக்கட்டும், தமிழ், தமிழ், தமிழ்ன்னு சொல்லிட்டு தமிழ வளர்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தமிழ தாண்டி தமிழ்நாட்ட தனியா பிரிக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்றாரு பார்த்தீங்களா? அத எனக்கு ஏற்பு கிடையாது. தமிழ்நாடுன்றது இந்தியாக்குள்ள இருக்கு. இந்த இந்தியா என்னென்ன பண்றாங்களோ, இந்தியாக்குள்ள அடங்குன ஒரு நாடா தான் நம்ம தமிழ்நாடு இருக்கணும். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல. இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளா, ஒடிசா எந்த ஊரா இருந்தாலும் நம்ம இந்தியாக்கு கீழ தான். இந்தியான்ற மதச்சார்பற்ற நாட்டுக்கு உள்ள தான் இதெல்லாம் அடங்கி இருக்கணும். எனக்கு இந்த ஆந்திரால வந்து ஆந்திர பிரதேசம் இருந்து நடுவுல வந்து தெலங்கானா, ஆந்திரான்னு பிரிச்சாங்க பார்த்தீங்களா? அதுலயும் எனக்கு உடன்பாடு கிடையாது. எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதுவே இருந்தது. அதுக்குள்ள நெறைய அரசியல் உள்ளாட்டம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது பிரிக்க விட்டதே தப்பு. இந்த மாரி பிரிச்சுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில நம்ம மட்டும் தாங்க இருப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கூட. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம மொழியையும், நம்ம பண்பாட்டையும் விட்டுறக்கூடாது. இது என்னுடைய ஸ்ட்ராங்கானது. நான் என்னுடைய கடவுள கும்பிடுவேங்க. எப்பயுமே என்னுடைய சாமின்றது எவ்வளவு சுத்தபத்தமா கும்பிடணும்னு தெரியும் எனக்கு. அவ்வளவு சுத்தபத்தமா தான் நான் கும்பிடுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டேன்னா, என்னுடைய கோயில் என்னுடைய
பூஜை ரூமே நான் தொடக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் மேனேஜ் பண்ணுவேன். தொட விட மாட்டேன் என் பிள்ளைகளையுமே. அப்படிதான் நான் என்னுடைய கடவுளுக்கு நான் மரியாதை குடுத்துட்டு இருக்கேன். இதே போல மற்ற கடவுள்களுக்கும் நம்ம மரியாதை குடுப்போம். குடுக்கணும். அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். இந்த கடவுள வச்சு அரசியல் பண்ற அந்த கும்பல்கள் கிட்ட இருந்து தான் தயவு செய்து தள்ளி இருக்கணும். அந்த விஷயத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கரெக்ட்டா தான் இருக்காங்க. அவருக்கு விருப்பப்பட்டு கோயிலுக்கு போறாரு. அதுவும் திருச்செந்தூருக்கு வந்த விதம் எனக்கு நிஜமாவே ரொம்ப புடிச்சிருந்தது. திருவேன்றம்ல பத்மநாபசாமி கோயில்லயும் அதே மாரி தான் மேல் சட்டை இல்லாம தான் போணும். இந்த மாரி இப்ப பல கோயில்கள்ல இருக்கு. திருநள்ளாறா இருக்கட்டும். எல்லாம் மேல் சட்டை இல்லாம தான் போணும். அதே போல ஒரு மேல் சட்டை இல்லாம மேல அந்த இது போட்டுக்கிட்டு ரொம்ப நிஷ்டையா, ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணுமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுடைய இந்து முறைப்படி எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் போனாரு. வந்தாரு, வண்டி ஏறினாரு, விபூதி கூட அலைக்காம திருப்பி போயிட்டு இருக்காரு. இந்த விபூதி குங்குமத்துக்குலாம் நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பெரியவங்க யாராவது வச்சா நம்ம துடைக்க கூட மாட்டோம். ஆனா இத சில கட்சிகள் அப்படி வச்சதுமே இப்படி துடைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கட்சிகளுக்கு நடுவுல இந்த மாதிரி மதச்சார்பற்ற ஒரு கட்சியா தமிழக வெற்றிக் கழகம் விளங்குதுன்றதுல ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அடுத்த விஷயம், குழந்தைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். தலைவர் விஜய் அவர்கள் குழந்தைகள் கிட்ட அன்பா கேட்டாரு. குழந்தைகளே அன்பா அப்பா அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. சரி, இப்ப என் வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கப்பா, நான் டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளைகள் விசில் சின்னத்துக்கு தான் போடணும்னு சொல்றாங்க. நான் பக்கா டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு பேரண்டா நான் என்ன பண்ணணும்? ஒரு கரெக்டான பேரண்ட் என் குழந்தைங்களை நல்லா வளர்க்குற பேரண்டா இருந்தா, அப்படியாப்பா சரிப்பா, குழந்தைங்களுக்கும் அங்க கஷ்டம் வரக்கூடாது, எனக்கும் அங்க கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா, சரிப்பா பாத்துக்கலாம்ப்பா, சரிப்பா உன்னோட விருப்பம் விசிலா, ஓகே நான் விசிலுக்கே போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறது எங்க. அவங்க சொன்னாங்க, அதனால எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற பேரண்ட் எங்க. அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெத்துக்கிறீங்க? இந்த விஷயமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னா நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க குழந்தைகள் விஷயத்துல ஃபேஸ் பண்ணணுமே. சாதாரணமா ஒரு குழந்தை ஒரு விஷயம் இல்ல, பல விஷயங்களுக்கு அடம் பிடிக்க தான் செய்வாங்க. யோசிக்கிற திறன் பேரண்ட்ஸ்க்கு இருக்குல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ற குழந்தைகள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க. பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு பேசுறாங்க. இங்க இந்த தவறு நடந்திருக்கு, இந்த தவறை நீங்க தடுக்கணுமா இல்லையா, இந்த தவறை நீங்க ஏன் கேள்வி கேட்கல, இந்த கட்சிகள்ல ஆளும் கட்சியில இந்த தவறுகளுக்கு எல்லாம் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு குழந்தைகள் வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் குழந்தைகள் கிட்ட ஏற்படுத்தின தாக்கம். இந்த நல்ல தாக்கத்தை இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியல. இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, எல்லாம் குழந்தைங்க சொல்லி கூட பெரியவங்க போடுறது இல்லாம குழந்தைங்க சொல்லி பாதி பேருக்கு மேல ஓட் போட்டுட்டாங்க விசிலுக்கு அப்படின்ற ஒரு ஒரு வைத்தறிச்சல்ல எப்படி போடலாம் அப்படின்னு போய் கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல ஒரு கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது தவறா இல்லையான்னு முதல்ல யோசிக்கணும். 2வது இதே தவிர நம்ம செஞ்சிருக்கோமா இல்லையான்றதையும் யோசிக்கணும். அடுத்து இந்த குழந்தைகள் நாளைக்கு மனதளவுல பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கும் அந்த டிபேட்ஸ் நான் பாக்குறேன். மனதளவுல பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்கள எப்படி நீங்க இது பண்ணணும், அவங்க என்ன ஆவாங்கன்னு பாத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அது அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும் எப்படி சமாதானப்படுத்தணும்ன்றது. இந்த ஊடகம் மூலமா நீங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரீங்க? குழந்தைங்களே ஸ்ட்ராங்கா இருங்க, தைரியமா இருங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஆனா நீங்க சொல்ற வார்த்தைகள் ஒன்னொன்னும் தவறான வார்த்தைகளா இருக்கு. தயவு செய்து அந்த வார்த்தைகளை மாத்திக்கோங்க. குழந்தைகள் மனத தப்பான வழிய நடத்துற மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க. இது திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்ற கட்சிகளுக்காக பேசுற ஊடகங்கள்ல பேசுற அந்த பேச்சாளர்களுக்கு. அடுத்து இந்த சாட்டை. ஐயோ! அவன் இத்தனை நாள் மூஞ்ச பாத்தீங்களா? அந்த ஆள் மூஞ்ச. நல்லா கொழுத்து போய் நல்லா பளபளன்னு இருந்தான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு தாங்க ஆக்சுவலி அவன் மூஞ்ச பாக்குறேன். லைட்டா தாடி வச்சுக்கிட்டு மூஞ்சி சொங்கி போய் கிடக்குது, வத்தி போய் காசு கம்மியாயிடுச்சு போல இருக்கு, இல்ல காசே வரலையான்னு தெரியல. உட்காந்து இத்தனை நாள் அடிச்சதுக்கான இம்பாக்ட் இனிமே காசு வராதுன்றது. ஏதாவது சொல்லுவாங்களே, முகத்துல சாவு கலை தெரியுதுன்ற மாதிரி முகத்துல அந்த மாதிரியான கலை தான் இருக்கு. ஒண்ணுமே துடிப்பே இல்ல. ஏதோ பேசணுமேன்னு பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. நாங்க நார்மலா பேசும்போதே இவனை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பேசுனதுக்கு மிக முக்கிய காரணம், கோயிலுக்கு போறது தலைவர் விஜய் அவர்கள் வெறும் விளம்பரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவனுடைய ஊடகத்துல. விளம்பரம் பண்ணணும்ன்றதெல்லாம் தலைவர் விஜய் அவர்களுக்கு அவசியமே கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் நின்னா அது ஒரு நியூஸ், சிரிச்சா அது ஒரு நியூஸ், நடந்தா அது ஒரு நியூஸ். இப்படி பேசினா உங்களுக்கு கிரிஞ்சா தெரியுது இல்ல பல பேருக்கு. இது அவருக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள சொன்னேன். ஆனா இந்த சாட்டைக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய டயலாக் சொல்லி விளம்பரம் தேவைப்படுது. தலைவர் விஜய் அவர்களுடைய பாட்டு பாடி ஸ்டேஜ்ல விளம்பரம் தேவைப்படுது. எங்கேயுமே அவரை பேசாம இவன் விளம்பரம் பண்ணிக்கிட்டது கிடையாது. இந்த சாட்டை பிரபலமானதுக்கு 90% காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான். இல்லைன்னா அவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறி இருக்க மாட்டாங்க. அவன் இப்ப பணத்துல புரள மாட்டான். மத்த கட்சிகள்ல வாங்குறது இல்லாம அவன் சேனலுக்கு அந்த பணம் வந்திருக்காது. இப்படி எல்லாத்துக்குமே சோத்துக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிற நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் நாளைக்கும் நாளானைக்கும் கூட அவருக்கு சோறு போட போறதும் அவரு தான். அவர் பேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். அதனால சரி போனா போட்டோம்.
வயித்து பொழப்பு, கஷ்டம், பாவம். அவனும் லோன வாங்கி, கார வாங்கி வச்சுட்டு இருக்கான். புள்ள குட்டிய வச்சுக்கிட்டு இருக்க. வாழ்வாதாரத்துக்கு வேணும். பொழச்சு போட்டும். எத்தனையோ பேர் தலைவர் விஜய் அவர்கள பத்தி பேசி பொழச்சு போறாங்க. அந்த மாரி பொழச்சு போட்டும் அப்படின்னு விடலான்னு பார்த்தா, இந்த விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொன்னான். சரி இது கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த பொன்ராஜ் அவர்கள் எப்படி தமிழக வெற்றி கழக பெண்கள தவறா பேசி மாட்டிக்கிட்டு முழிச்சாரோ, அந்த மாரி இப்ப தமிழக வெற்றி கழக தொண்டர்கள கேவலமான ஒரு வார்த்தைய பேசி, ஊடகங்கள்ல உட் அசிங்கப்படுத்தியிருக்கான். ஆ என்ன நெனச்சுக்கிட்டு இவனுங்க இதெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. உற்சாகம், உச்சகட்டம். இதெல்லாம் என்ன வார்த்தை? ஏன்னா சாதாரண ஊடகங்கள்ல யூஸ் பண்ற வார்த்தைகளா அது. தொண்டர்கள பார்த்து, அப்பத்தான் இந்த வார்த்தைகள பயன்படுத்தி, அப்பதான் இவங்களுக்கு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். எனக்கு டீட்டெயிலா சொல்லவே விருப்பம் இல்ல இந்த விஷயத்த. ஆனா எனக்கு அந்த லைன கேட்டதுமே இவனுக்கு கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பல நாளா என்னுடைய தம்பிகள், தங்கைகள் இந்த YouTube மூலமா வந்து அ கேட்பாங்க. சகோதரர்களே சிஸ்டர் போடுங்க, சிஸ்டர் போடுங்க, இவங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு. தேவையாப்பா, தேவையாப்பான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது என்னடா வார்த்தை? ஏன்னா நீ பிள்ளை குட்டி வச்சுட்டு இருக்கல்ல. உன் பிள்ளைங்க முன்னாடி இந்த மாரி வார்த்தைகள யூஸ் பண்ணுவியா? ஊடகம்ன்றது இப்ப எந்த குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் பார்க்குறாங்கன்னு தெரியும்ல. 2 வயசு குழந்தையில இருந்து கையில வச்சுட்டு இருக்காங்க இந்த ஊடகம்ன்ற இந்த ஃபோன. இது மூலமா நீ பேசிட்டு இருக்கேன்னும்போது விடுற வார்த்தைய பார்த்து பேச மாட்டியா? உனக்கு விளம்பரம் தேவைப்படுதுன்னா, நீ அந்த மாரி விஷயங்கள செய்ய வேண்டியது தானே! உனக்கு இன்னும் நல்ல விளம்பரம் கிடைக்குமே! ஏன் அத விட்டுட்டு இந்த மாரி வார்த்தைகள சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? ஒருத்தர் பட்டாரு. இப்பதான் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு வாய மூடிக்கிட்டு. உனக்கு கேஸ்ன்னா அதான் பழக்கப்பட்ட ஒண்ணு நீ தான் சொல்லியிருக்கியே. ஜெயிலுக்கு போறதெல்லாம் எங்களுக்கு அப்படி போயிட்டு இப்படி வர மாரி. எங்களுக்கெல்லாம் இதோ இப்படி கரும்பு சாப்பிடுற மாரின்ற மாரி தானே பேசுவ ஜெயிலுக்கு போறதெல்லாம். ஆனா எங்க தொண்டர்கள்லாம் அப்படி கிடையாதுங்க. இங்க இருக்கிறதெல்லாம் படிச்ச பிள்ளைங்க, புரிஞ்சுகிட்ட பிள்ளைங்க. அவங்களுக்கு தெரியும் நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியும். ஆனா உண்மையா, நியாயமா, கரெக்ட்டா இருந்தா எதுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு? தேவையே இல்லையே. கரெக்ட்டான லா பாயிண்ட் உன் கையில இருக்கா? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கணும். நான் என்ன சொல்றேன், தலைவர் விஜய் அவர்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்ன்றதுல, முதல்ல அதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த மாரி தேவையில்லாத ஊடகங்கள்ல வந்து தேவையில்லாத வார்த்தைகள விடுறதோ, தேவையில்லாத டிபேட்ஸ் பண்றதோ, மக்கள் மனதுல தவறான ஒரு எண்ணங்கள உருவாக்குற நினைப்பு கொண்டு வரதோ, குழந்தைகள் மனசுல தவறான ஒரு எண்ணங்கள உருவாக்குறதோ செய்யக்கூடாது. அந்த மாரி செய்றதா இருந்தாலே ஃபார்ம் ஆகுற அந்த தமிழக அரசு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுடணும். சேனல் பேன் ஆகணும்ன்றேன். அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான் இந்த ஆளு. என்ன சொன்னான் அப்டின்னா, பவன் கல்யாண் போனாரு கோயிலுக்கு. அந்த மாரி இப்ப வந்து விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காரு. அவரு கை காட்டினார்ல வெளிய வந்து, அந்த மாரி இவரும் கை காட்டுறாரு, இப்டி காட்டுறாரு அப்டின்னு. நான் வந்து ஒரு காலத்துல சிரஞ்சீவி ஃபேன் தான். ஆனா, நான் நான் அடிச்சு சொல்றேன். தலைவர் விஜய் வந்து இஸ் a பினாமினல் ஒரு ஒரு பொலிட்டீஷியன் தான் நான் சொல்லுவேன். அவர மாரியான அந்த பொலிட்டீஷியன் ஒரு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்தாரு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பெரிய, பெரிய சேஞ்ச கொண்டு வந்தாரு. அந்த தாக்கத்த சிரஞ்சீவி குடுத்தாரான்னா, இல்ல. அதே தாக்கத்த பவன் கல்யாண் குடுத்தாரான்னா, இல்ல. ஆனா ஆனா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கம். எப்படிப்பட்ட ஒரு தாக்கம்னா, இது பல 100 ஆண்டுகளுக்கு பேசுன்ற அளவுக்கு இந்த தாக்கம் இருக்கும். அந்த மாரியான ஒரு ரெவல்யூஷன் தான் இந்த பாலிடிக்ஸ்ல. நாளைக்கு ஜெயிக்கிறோம், இல்ல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, வந்த 2 வருஷத்துல இருக்கிற 2 மிகப்பெரிய கட்சிகள அப்படி அப்படி ஆட விட்டாரு பார்த்தீங்களா? அது பேச வச்சாரு பாருங்க. தனி கட்சியா நின்னு, இப்போ கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்கிறதுலருந்து ஆரம்பிச்சு, கூட்டம் ஓட்டா மாறிடுச்சு. ஓட்டு சீட்டா மாறுமா? அப்படின்னு போய், இப்ப சீட்டு எத்தனை சீட்டா மாறும்? அப்படிங்கிறதுக்கு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காருன்னா, தலைவர் விஜய் அவர்களால மட்டும் தான் அது சாத்தியம். அது அந்த அளவுக்கு கணிப்போட, ரொம்ப அமைதியா தலைவர்கள் நடிகர்களா இருந்து அரசியல் தலைவர்களான பல பேருக்கு செஞ்ச தில்லுமுல்லு வேலைகள் எல்லாம் நம்ம அந்த ட்ரிக்குகள் எல்லாம் ட்ரை பண்ணாங்க நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர்கிட்ட. ஆனா அதெல்லாம் அந்த பாச்சாலாம் எதுவுமே பலிக்கல. இவரு ஒரு தியான நிலையிலேயே இருந்துட்டு வந்தாரு கடைசி வரைக்கும். இப்படி அப்படின்னு பிழறாம அழகா வந்து ஒரு பாயிண்ட்க்கு வந்து நின்னுருக்காரு. இப்பயும் அமைதியா போயிட்டு இருக்காரு. நாளைக்கு இப்போ ஷிரடிக்கு போறாரு. நல்ல விஷயம். நல்ல தரிசனம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க சாய்பாபாலாம். ஏன் பிடிச்ச கடவுள போய் பார்க்கறதுல தவறே கிடையாது. இது வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா என்ன பண்ணி பேசியிருப்பாங்க? இதுக்காக ஓட்டுக்காக போறாரு, அதுக்காக போறாருன்னு. தன்னுடைய நிம்மதிக்காக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுல எந்த தப்பும் கிடையாது. எல்லா மனிதனுக்குமான அடிப்படையான ஒரு ஒரு விஷயம் தானே. அவனுடைய அடிப்படை உரிமை. எந்த கோயிலுக்கு வேணா போலாம், எந்த கோயிலுக்கு வேணா வரலாம். இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இவனுங்கலாம் கோயிலுக்கே போமாட்டானுங்க போல. முதல்ல இந்த இந்த லைன முதல்ல அடிச்சு ஒழிக்கணுங்க. யாரும் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, யாரும் இவங்க சர்ச்சுக்கு வரக்கூடாது, இவங்க வந்து மசூதிக்கு வரக்கூடாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லா கோயில்களையும் போய் பார்க்கணும், தரிசிக்கணும். மன நிம்மதியோட போயிட்டு மன நிம்மதியோட வரணும். அவ்வளோதான். அரசியல்ல மதங்கள மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் எல்லாருமே ஒண்ணா இருக்கிற இடம் தான் இந்த தமிழக வெற்றி கழகம்.
இதுல யாரும் அண்ணன் தம்பிகளும் சரி, அக்கா தங்கைகளும் சரி, நீ இந்த இதுவான்னு இல்லாம பாகுபாடு இல்லாம பழகுற ஒரு இடம் தமிழக வெற்றி கழகம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய அரசியல, உங்களுடைய மத அரசியல திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அது உங்களோட வச்சுக்கோங்க. தேவையில்லாம இங்க வந்தீங்கன்னா, அதுக்கு நாக் அவுட் பண்ணி அனுப்புறதுக்கும் எல்லாருக்குமே தைரியம் இருக்கு. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.